ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாறி மழையை பெய்ய பண்ணி உன்னுடைய பிந்தின மகிமையை பெரிதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என்னுடைய முன்னிலைமை ஒருவேளை அது மிகவும் கஷ்டப்பட்டதாய் இருந்திருக்கலாம். என்னுடைய முந்தின நிலைமை, என்னுடைய குடும்பத்தின் முந்தின நிலைமை, என்னுடைய வாழ்க்கையின் முந்தின நிலைமை அநேக குறைவுகளும் அநேக ஏமாற்றங்களும் அநேக பிரச்சனைகளும் அநேக வியாதிகளும் கொடுமைகளால் நிறைந்ததாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, முந்தின மகிமையை பார்க்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் உனக்காய் ஒரு பிந்தின மகிமையை தரப்போகிறேன், உனக்காய் ஒரு பிந்தின மகிமையின் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அந்த பிந்தின மகிமை இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத அந்த பிந்தின மகிமை மிகவும் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு பெரிய பிந்தின மகிமையின் ஆசீர்வாதத்தை உங்க வீடு பார்க்க போகிறது, உங்களுடைய சபை பார்க்க போகிறது. உங்களுடைய ஊழியத்தில் இதுவரை கண்டிராத ஒரு பின்மாரியின் மழையை அல்லது ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமையை ஒரு பெரிதான அளவிற்கு தேவன் நிறைய பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நான் ஏற்ற காலத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் முன்மாரியை மிஸ் பண்ணியிருந்தா, ஒருவேளை முன்மாரியின் மழையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா, ஒருவேளை முந்தின மகிமையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா, உங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு பின்மாரியை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு பிந்தின பெரிதான மகிமையை உன் குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க உங்க கையின் பிரயாசத்தின் மேல என்னுடைய பின்மாரியையும் ஒரு பிந்தின மகிமையையும் நான் அளவில்லாமல் பெரிய அளவில் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு பின்மாரியின் ஆண்டவரை பிந்தின மகிமை எங்க வீட்டின் மேல பெரிதான அளவிலே இறங்கி வரட்டும். ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமை என்னுடைய சபையின் மேல, என்னுடைய ஊழியத்தின் மேல, என்னுடைய கையின் பிரயாசத்தின் மேல அந்த மகிமை பெரிதான அளவிலே இறங்கும் என்று நீங்கள் செபிக்க செபிக்க ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமையை, பின்மாரியின் பிந்தின ஒரு மழையை ஆண்டவர் பெரிய அளவில் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், முந்தின காரியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆரம்ப நாட்கள், முந்தின நாட்கள் அழுகையும் பற்கடிப்பும் ஏமாற்றமும் தோல்வியாக இருக்கலாம். முன்னாடி அப்படி இருந்துச்சு, பின்னாடியும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படி நீங்க முடிவு பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்துச்சு, இன்னைக்கும் இது இந்த போற போக்க பார்த்தா இது இனிமேல அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் முடிவு பண்ணாதிருங்கள்.
நீங்கள் அவிசுவாசத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நம்பாதீர்கள். ஒருவேளை முன்னாடி அப்படி இருந்தது உண்மைதான், ஆனால் முன்னாடி இருந்தது போல பின்னாடி என்னுடைய வாழ்க்கை அப்படி மாறாது. காரணம், ஒரு முன்மாறி இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் ஏற்ற காலத்தில் எனக்காய் ஒரு பின்மாரியை பெய்ய பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னுடைய முந்தின மகிமை சற்று குறைவாய் இருக்கலாம், என்னுடைய முந்தின மகிமை தோற்று போயிருக்கலாம், என்னுடைய முந்தின நாட்கள் அழுகையும் பற்கடிக்குமாய் இருக்கலாம், ஆனால் அதே போல என்னுடைய பிந்தின நாட்கள் இருக்காது. காரணம், ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிந்தின மகிமையை நான் பெருகச் செய்வேன் என்று கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை நீங்கள் கண்டிராத, இதுவரை நீங்கள் சந்தித்திராத ஒரு பெரிய பின்மாரியையும் ஒரு பெரிய பிந்தின மகிமையையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் ஊழியமும் பார்க்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. முந்தின ஆதாம் விழுந்து போன மனுஷன்தான். முந்தின ஆதாம் சர்ப்பம் வரும் பொழுது, சொத்துரம் சோதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அவனால் எதிர்த்து நிற்க முடியல. முந்தின ஆதாம் விழுந்து போன மண்ணான மனுஷன். ஆனால் பிந்தின ஆதாம் ஒருவர் வந்தார் அல்லவா? பிரைஸ் காட், ஹalleluya. சோதிக்கிறவன் விடாமல் தொடர்ந்தேட்சியாய் சத்துருவானவன் இயேசுவை சோதிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் பிந்தின பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முந்தின ஆதாம் தோற்று போனான், ஆனா பிந்தின இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற சோத்திரம் நம்முடைய ஆண்டவர், அதனுடைய மகிமை மிகவும் பெரிதாய் இருந்தது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முந்தின மோசே ரொம்ப வித்தியாசம். முந்தின மோசே எதுக்கு எடுத்தாலும் கோபம், அவன் எடுக்கிற எல்லா காரியம் ஃபெயிலியர், அவனுடைய தரிசனம் ஃபெயிலா போச்சு. முந்தின மோசேனுடைய வாக்குத்தத்தம் ஃபெயிலா போயிடுச்சு, எல்லாமே இழந்து போயிட்டான். தரிசனம், அபிஷேகம், அழைப்பு, தேவன் என்ன நோக்கத்திற்காக எகிப்துக்கு கொண்டு போனார், என்ன நோக்கத்திற்காக பார்வோனில் வைத்தார், சோத்திரம் முந்தின தேவனுடைய திட்டம் அனைத்தையும் மோசே பாழாக்கி போட்டு விட்டான். ஆனால் ஆண்டவர், மோசே உன் முந்தின மகிமையை நீ இழந்துட்ட, உன் முந்தின முன்மாரியை நீ இழந்துட்ட, அவ்வளவுதான் ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையை முடித்து போடவில்லை. மோசேக்கு கர்த்தர் ஒரு பின்மாரியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மோசேக்கு கர்த்தர் ஒரு பிந்தின பெரிதான மகிமையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நமக்கு தெரியும், முந்தின மோசேயை காட்டிலும் பிந்தின மோசேயினுடைய வல்லமை மிகவும் பெரிதாய் இருந்தது. அவன் கை நீட்டும் பொழுதே அற்புதம், கை உயர்த்தும் பொழுதே அற்புதம், பேசும் பொழுதே அற்புதம். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு பின்மாரியின் மலையே, அப்படிப்பட்ட ஒரு பிந்தின மகிமை இந்த சத்தத்தை கேட்கிற மோசேக்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை ஆரம்ப நாட்களில் இருந்த அபிஷேகத்தை, ஆரம்பத்தில் இருந்த முந்தின அபிஷேகம், முந்தின தரிசனம், முந்தின வாக்குத்தத்தம், முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திற்கு மறுபடியும் ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமையை நான் பெரிதாய் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிந்தின மகிமை பெரிதாய் இருக்க போகிறது. முந்தின பேதுருவுக்கும் பிந்தின பேதுருவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. முந்தின பேதுரு எது செய்தாலும் ஃபெயிலியர், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஃபெயிலியர். இயேசு கூட வந்தாலும் சோத்திரம் அவன் பயப்பட ஆரம்பித்தான். இயேசு நடந்து வர்றதை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சான். காற்றும் கடலும் எழும்பும் பொழுது அவன் கடலின் ஆழத்திற்கு போய்விட்டான். முந்தின பேதுருடைய வாழ்க்கையில பல டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவனாலையும் சுகமாக்க முடியாது. இயேசு யார் என்று தெரியாது அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். முந்தின பேதுருடைய லைஃப் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு பின்மாரியின் பெரிதான மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். பேதுருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு எந்த பிசாசுக்கு பயப்பட ஆரம்பித்தானோ அந்த பிசாசுகள் எல்லாம் பேதுருவை பார்த்து நடுங்க ஆரம்பித்தது. எந்த வேலைக்காரிக்கு முன்பதாக இயேசுவை மறுதலித்தானோ அங்கே இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கு முன்னே தைரியமாய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஆரம்ப நாட்களினுடைய பிரயாசத்திற்கும் பிந்தின மகிமையினுடைய பேதுருவின் பிரயாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு
பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு பின்மாரியின் மகிமையை கொடுப்பார் என்று சொன்னார், ஒரு பிந்தின மகிமையின் பெரிதான மகிமையை கொடுப்பார் என்று சொன்னார். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமையை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் மிகவும் டேஸ்டா இருந்துச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வருஷத்தை போல இந்த வருஷத்தை கர்த்தர் அப்படி அல்லங்க. கடந்த வருஷம் நான் தோற்று போயிருக்கலாம், கடந்த மாதம் நான் தோற்று போயிருக்கலாம், போன வாரம் நான் தோற்று போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், முந்தின ரசத்தை போல பிந்தின ரசம் இருக்காது. என் பிள்ளைங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய கையின் பிரயாசங்கள் முந்தின நாட்கள் வேறமாயிருந்தாலும் அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறா, ஏற்ற காலத்தில் நான் பின்மாரியை பெய்ய பண்ணுவேன். உன்னுடைய பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். உன்னுடைய பிந்தின ரசம், உன்னுடைய பிந்தின பிசினஸ் ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிதா இருக்க போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுவரை இல்லாத அளவில் ஒரு பின்மாரியின் பிந்தின மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். ரூத்தினுடைய முன்னிலைமையை காட்டிலும் ரூத்தினுடைய சோத்திரம் பின்னிலைமை மிகவும் நற்குணமாயிருந்ததாம். ரூத்தினுடைய முதல் பகுதியில அவள் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டா. அவளுடைய கணவனை கூட இழந்து போய்விட்டாள். அவருடைய உறவினர்கள் இழந்து போய்விட்டால். சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லை. நெல்லு பொறுக்குவதற்கு, கோதுமை பொறுக்குவதற்கு வயலாய் சுற்றி திரிந்தாள். அதுதான் அவளுடைய முந்தின நிலைமை. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தாலோ, என்றைக்கு சோத்திரம் உண்மையாய் பயபக்தியாய் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து நகோமியின் பின்பாய் வர ஆரம்பித்தாலோ, அன்றைக்கே ரூத்துக்கு ஒரு பிந்தின நற்குணத்தை ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார். அவள் முன்னிலைமையிலே வடித்த எல்லா கண்ணீருக்கும் போவாசின் போர்வைக்கு கீழே, போவாசின் போர்வைக்குள்ளே கர்த்தர் அவளுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிந்தின மகிமை ரூத்துவுக்கு மிகவும் பெரிதாய் இருந்தது. அனாதையாய் வந்தால் அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிச்சு, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்தார். ஆனால் ஒரு பின்மாரியை ரூத்துவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெய்ய பண்ணினார். ஒரு பிந்தின பெரிதான மகிமை ரூத்துவின் மேலே இறங்கின மாத்திரத்தில் நமக்கு தெரியும், அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின நிலைமையை குறித்து யோசிக்காதீர்கள், பூர்வமானவைகளை சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஒரு பின்மாரியை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிந்தின மகிமை வரப்போகிறது. உங்க குடும்பத்திற்கு ஒரு பிந்தின மகிமை வரப்போகிறது. சோத்திரம், உங்க பிசினஸுக்கு, நீங்க கையிட்டு செய்கிற வேலைக்கு, உங்க சரீரத்திற்கு இதுவரை இல்லாத அளவிலே முந்தின டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல மிஸ் பண்ண இழந்து போன அத்துணை காரியங்களும் இந்த பிந்தின நாட்களிலே, இந்த பின்மாரியில ஆண்டவர் அவருடைய மகிமையை அளவில்லாமல் கொடுத்து உங்களை பெருக செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க பின்னாடி இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், பிந்தினோர் முந்தினோராயும். தோத்துறோம், இன்னைக்கு நம்ம பின்னாடி இருக்கிறது போல தோணலாம். மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ரொம்ப பின்தங்கி போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒருவேளை நான் பின்னாடி இருந்தாலும் சோத்திரம் கர்த்தரனை முன்னாடி அனுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, பின்மாரியின் ஒரு பிந்தின மகிமையை பெரிதா என் மேல இறக்குங்க ஆண்டவரே. யாருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, மனைவிக்காக, சோத்திரம் உங்க இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நம்ம பேசுற அத்தனை வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வார்த்தை. கட்டுக்கதைகளை பேசல, கதை புஸ்தகத்தை பேசல, நியூஸ் பேப்பரை பேசல, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஏற்ற காலத்துல ஒரு பின்மாரி மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னீங்களே, உன் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே, அந்த பின்மாரியின் மழையின் பிந்தின மகிமை என் வீட்டின் மேல பெய்யட்டும் என்று சொல்ல ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. பிரைஸ் காட். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், பூமியில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் காணும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். ஒரு பின்மாரியை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்க ஆரம்பிங்க. பிந்தின ஆதாமினுடைய வல்லமை யோசித்து பாருங்க. பிரைஸ் காட். பிந்தின மோசேனுடைய வல்லமை, பிந்தின ரூத்தினுடைய வல்லமை, பிந்தின திராட்சரசம், பிந்தின ஸ்தோத்திரம்
பேதுருடைய வல்லமை. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய முன் நிலைமையை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு, உங்க ஊழியத்திற்கு, உங்க சபைக்கு சோத்திரம் ஒரு பின்மாரியின் மகிமையை, ஒரு பின்மாரியின் மழையை ஆண்டவர் பெரிதாய் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பின்மாரியின் அபிஷேகம் இப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்குள்ளாய், சபைகளுக்குள்ளாய் இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் அப்படி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். பின்மாரியின் பிந்தின மகிமையை பெரிதான அளவில் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோத்திரம், கீழே உங்க கமாண்ட் எழுதுங்க, விசுவாசமா எழுதுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.